Maranatha Jeremy, மரணாதா அங்கிள். welcome to Eskiathos Gurukulam. ரொம்ப நன்றிங்க அங்கிள். ஆமா, அட்டெண்டன்ஸ் எடுக்கவே இல்லையாப்பா? ஆமா, ஒரு கிளாஸ்னா அட்டெண்டன்ஸ் ஆ, இருக்கணும் அங்கிள். சரி ஒரே ஒரு மாணவர் தானே. ஒரு மாணவர் தான் நம்ம டெய்லி பார்க்குறோம்ல. அதாவது ம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் அங்கிள். ம். இன்னும் எதிர்காலத்துல பல மாணவர்கள் வருவாங்க. இப்ப பல மாணவர்கள் வந்து அவங்க வீட்ல இருந்தே பார்த்துட்டு அவங்க கத்துக்கிட்டு வராங்க. எல்லாரும் வீட்லேருந்து பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம அட்டெண்டன்ஸ் கேட்க முடியுமா? முடியாதுல்ல. ஆமா, நேர்ல வந்தா தானே அட்டெண்டன்ஸ் போடலாம். கண்டிப்பா அங்கிள். இப்போ வந்து 5 ப்ரோகிராம்ஸ் வருது. ஆமாங்க. இப்போ 6வது ஒண்ணு வரப்போகுது. ஓ! 6வதா ஒண்ணு வருதா ஆமா. அங்கிள்? அன்னைக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் குடுத்தாப்புல. சரிங்க அங்கிள். அப்பதான் வந்து 6வது ப்ரோகிராம் ஒண்ணு ஆட் பண்ண போனா, திங்கள் முதல் சனி வரை 6 நாட்கள் டெய்லி வந்து ஒரு குருக்களம். ஓகே அங்கிள். அப்ப அதுல வந்து ஒரு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைய மையமா வச்சு தான் அந்த பாடம் இருக்க போகுது. சரிங்க அங்கிள். அப்ப அத குறித்து நான் சில ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தேன். ஆனா இந்த எந்த ரெஃபரன்ஸும் சரியா அதுக்கு அர்த்தம் சொல்ற மாரியே வரல. ஓகே. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணேன். ஏன்னா வசனத்தை எழுதுனது ஆவியானவர். ஆமாங்க. அப்ப டைரக்ட்டா அந்த சோர்ஸ்க்கே நம்ம போலாம்ல ஊற்று. ஆமாங்க. இந்த சோர்ஸ் எங்க இருக்குதோ அந்த ஊற்றுக்கு டைரக்ட்டா போயிட்டா, அங்க அதுலேருந்து நம்ம அவர் தான் கற்றுக் குடுத்தவரு. இந்த வார்த்தைய கொடுத்தவரு. அவருக்கு தானே எல்லாம் தெரியும். கண்டிப்பாங்க. ஜெபம் பண்ணும்போது டக்கு டக்குன்னு பழைய ஏற்பாட்டுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த வார்த்தைக்கு எங்க அர்த்தம் இருக்குதுன்னு ஒரு செகண்ட்ல அப்படியே ஒரு ஃபிளாஷ்ல தென்பட்டது. ஓகே. இப்படிதான் நான் வந்து அநேக முறை வேதாகமத்த கற்றுக்கொள்வது. ஓகே. ஏதோ ஒண்ணு புரியலன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது, அல்லது பைபிள் அப்படி கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு ஒரு தரிசனத்துல, ஒரு செகண்ட்ல அப்படியே ஒரு வெளிப்பாடு. அந்த தேவன் காண்பிக்கும் அந்த காரியம் வந்து ஒரு செகண்ட் மாரி தான் தெரியும். ஆனா அத அறிந்து, கிரகித்து, அத அறிந்து, புரிந்து, அப்புறம் எடுத்து அத எழுதும் பொழுதோ, அத உரைக்கும் பொழுதும் பார்த்தா, அது மணிக்கணக்குல போகும். ஓகே. ஸோ இதுதான் ஆ மேலான காரியங்கள் நம்ம இப்படி கற்றுக்கொள்வது. ஆ, சரிங்க. இதான் இந்த குருகுலத்துல வந்து அடிப்படை. ஓகே. சரியா? சரிங்க. ஆல் ரைட். போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்? போன வாரம் படிச்சது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இல்ல அங்கிள். ஆ சரி. இதே மாரி தான் மற்ற மாணவர்களும் சொல்லுவாங்க. ஸோ, உனக்காக இப்ப மேஜை பாரு. இப்ப அடுத்த ஒரு தன்மை. ஒம்னிஷியன்ஸ் காட். அவருடைய சகல ஞானம் நிறைந்த அறிவின் ஆற்றலினால், அது வந்து விசுவாசத்தை எப்படி நமக்குள்ள தூண்டுது? ஓ! அது விசுவாசத்தையும் தூண்டக்கூடிய அளவுல. ஆமா. எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஜெபம் எடுக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் வந்து கேட்கப்பட்டதா, கேட்கப்படலையான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல? ஆமா அங்கிள். நான் என் வீட்லயோ இல்ல ம். சர்ச்சிலயோ நம்ம மீட்டிங்லயோ ஏதோ ஜெபம் பண்றோம். கர்த்தர் கேட்கிறாரா, கேட்கலையான்ற ஒரு கேள்வி இருக்க தான் இருக்கும். இருக்குல்ல. ஆனால் அவர் ஜெபங்களை கேட்கிறவர் அல்லது கேட்டு விட்டார்ன்னு தெரிஞ்சிட்டா, நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். அது ஆறுதலாகவும் இருக்கும். தேற்றுதல் மாரியும் இருக்கும். இல்லையா? ஆமாங்க. பிளஸ் நமக்கு வந்து ஒரு உறுதி அளிக்கும். சரி நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஸோ, அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமாங்க. எல்லாமே தெரிஞ்சனால, சரி ஒண்ணும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்பொழுது என்னன்னா, எனக்கு தான் தெரியும்ல. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. இல்லையா? அந்த சரி வழி எனக்கு தெரியும். ஆ சரி செய்யும் வழி எனக்கு தெரியும். ஸோ தேவனுடைய அறிவு, ஆற்றல் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு அது ஒரு இ உறுதுணையாக இருக்கிறது. அல்லது வந்து அது வந்து அப்படி தூக்கி நிறுத்துது. ஏன்? தேவனுடைய அறிவு, ஆற்றல். ஓகே. ஆ தெரிஞ்சுச்சா? ஆ உண்மையிலேயே வந்து குருகுலம் இருக்க இருக்க அப்படியே ஆச்சரியமா அட்வான்ஸா மாறிட்டே போகுது. ஆ இப்போ மனசிலாயி மனசுல எல்லாம் புரியுது எல்லாம் அங்கிள். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுச்சு அங்கிள். ஓகே. புரிஞ்சுச்சு.
என்ன படிச்சோம்? ஸோ வந்து ஆம்னிஷியன்ட் ம். சகலத்தையும் அறிந்தவர் ம். அப்படின்றத குறிச்சு. ஸோ கர்த்தர் வந்து எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் எல்லாற்றையும் அறிந்தவராக இருக்கிறாரு. அதேபோல வந்து அவருக்கு மறைவானது எதுவுமே இல்ல ம். அப்படின்றதையும் வந்து படிச்சுக்கிட்டோம் அங்கிள். ம். ஆ ஆ எல்லா மனிதர்களும் வந்து பாவம் செய்வாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு அவர் முன்கூட்டியே அறிந்து திட்டத்த தீட்டியிருக்கிறவர். ம். அவருக்கு விரிவான அறிவு இருக்கு அப்படின்றத கத்துக்கிட்டோம் அங்கிள். அது முழுமையான எல்லாவற்றையும் அறிந்தவர். டோட்டல் அவேர்னஸ் அ எல்லாம் இருக்கு அப்படின்றத கத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ஞானத்தினுடைய குணாதிசை நேச்சர் ஆஃப் நாலேட்ஜ் அத பத்தி கத்துக்கிட்டோம் அங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய ஞானத்த வந்து அறிந்து கொள்றது வந்து, அத புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அங்கிள். ஆனா, ம். கொஞ்சம் கொஞ்சமா அத தியானிக்க, தியானிக்க அத புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அங்கிள். ஸோ இந்த நாளே நமதே நிகழ்ச்சியில, இனி அந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக, மீண்டும் இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக, தேவன் சகலத்தையும் அறிந்தவர் என்பதை, அது இன்னும் கொஞ்சம் இன்னும் அந்த அஸ்திபாரத்த கொஞ்சம் ஆழமா போடணும். ஓகே அங்கிள். ம். இப்போ வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்த பார்ப்போம். சரிங்க. இந்த சகலத்தையும் அறிந்தவர்க்குன்னா, அது எப்படி? அறியக்கூடிய ஆற்றல் உடையவர். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரத்த எடுத்துக்கொள்ளுங்க. அங்க நீ பார்த்தன்னா, ஒரு ரொம்ப அழகான ஒரு வசனம் அங்க இருக்குது. தேவனை குறித்து அறிந்து கொள்ளக் கூடியவை. 1வது அதிகாரம் 19, 20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ம். எப்படியெனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் இங்க பாரு. அப்ப முதல் 19 வசனத்துல தேவனை குறித்து அறியக்கூடியவைகள். அப்போ அறியக்கூடியவைகள் 1. ஒன்று. இப்ப இதுதான் இங்கிலீஷ்ல வந்து கம்யூனிகபிள் ஓகே. கம்யூனிகபிள்ன்னு சொல்லுவாங்க. அறியக்கூடியவைகள். சரிங்க. இந்த 20வது வசனத்துல காணக்கூடாதவைகள். ஆனா அறியக்கூடாதவைகள். இது வந்து இன்கம்யூனிகபிள். 2 வார்த்தை இருக்குது. கம்யூனிகபிள், இன்கம்யூனிகபிள். கம்யூனிகபிள் COMMUNICABLE கம்யூனிகபிள். ஓகே, ஓகே. இன்னொன்னு வந்து இன்கம்யூனிகபிள். அதுக்கு முன்னாடி IN சேர்த்துக்கணும். ஓகே, ஓகே. அப்ப இந்த கம்யூனிகபிள் தான் 19வது வசனம். இன்கம்யூனிகபிள் அறியக்கூடாதவைகள் 20ல இருக்குது. ஓகே. சரி. மீண்டும் ஒரு முறை 19 வசனத்த பார்க்கலாமா? பார்க்கலாம். ம். தேவனை குறித்து அறியப்படுவது ம். அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து வெளியரங்கமாக தெரிகிறவைகள். ஆமா. ரைட்டா? ரைட். அடுத்து 20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் காணப்படாத தேவனுடைய காரியங்கள். ஆமாங்க. அது வந்து என்ன? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளிலும் ம். உலகம் உண்டான முதற்கொண்டு ம். தெளிவாய் காணப்படும். ம். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ம். அப்ப தெளிவாக காணப்படும். அப்ப அவருடைய இன்கம்யூனிகபிள் காரியங்கள், ஓகே. தெரியப்படாதவைகள் கூட சிருஷ்டிப்பு மூலமாக அவரது அங்க மறைத்து வைத்துள்ளார். ஓகே. அத பார்த்து அறிந்து கொள்ளலாம்னு. உதாரணத்துக்கு, சகலத்தையும் அறிந்தவர். அது எப்படி தேவனுக்கு எல்லாம் தெரியுமா? இது சாத்தியமா? அநேக நேரங்கள்ல நம்ம செய்யும் பெரிய தவறு என்னவென்றால், நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு அறியப்படக்கூடாதவைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, உன் பையன் இருக்கிறான். என்ன வயசு அவனுக்கு இப்போ? அவனுக்கு 9 வயசு. 9 வயசு. இப்ப நீ ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவனுக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாது. தெரியாது. அப்ப அவன் வந்து எப்படிப்பா இதெல்லாம் இப்படி சாத்தியம் இல்லையே! அப்படின்னு உனக்கு சொன்னான்னா, அது சரியாகுமா? சரியாகாதுங்க. ஆ. அதே மாரி தான். நம்ம நம்ம செய்ற பெரிய தவறு இதுதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து, அது எப்படி தேவனுக்கு எப்படி எல்லாம் தெரிய முடியும்?
முப்பரிமாணங்களையும் எப்படி அவரால அறிந்து கொள்ள இருக்க முடியும்? இப்படின்னு நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு அத ஆராய பார்க்கிறோம். ஒரு கதை ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேங்க. சொல்லுங்க. ஆ ஒருத்தர் வந்து இதே மாரி தான் தேவன பத்தி ஆராயணும் ம். அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணி, அ வேதத்தெல்லாம் வாசிச்சு, பயங்கரமா யோசிச்சு இருக்கிறாரு. அவனால புரிஞ்சு கொள்ள முடியல. ம். சரி யோசிச்சு, யோசிச்சு மண்டெல்லாம் ஒரு மாதிரி சூடாயி, ம். சரி பீச் பக்கமா போய் காத்தோட்டமா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் அப்படின்னு போம்போது, ஒரு சின்ன பையன் கரையோரமா உட்காந்து அந்த பீச் மண்ணெல்லாம் எடுத்து, எடுத்து நோண்டி, நோண்டி போட்டுட்டு ஒரு குழி மாதிரி உண்டாக்கிட்டு, ஓடி போய் கையால அலை வரும்போது அந்த தண்ணிய பிடிச்சு கொண்டு வந்து உள்ள, உள்ள ஊத்திக்கிட்டு இருந்தாங்க ம். அங்கிள். இவரு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. "என்ன இந்த பையன் பண்றான்?" அப்படின்ட்டு கிட்ட போய் அந்த பையன கூப்பிட்டு, "என்னப்பா பண்றேன்ன?" உடனே, "நான் அந்த கடல் தண்ணி எல்லாத்தையும் இந்த குழிக்குள்ள ஊத்துறேன்." அப்படின்னோனே, "இல்லையே ஊத்த முடியாதே!" அப்படின்ன உடனே திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு மாதிரி வந்துச்சாங்க. இதே மாதிரி தான் நீயும் கடல் மாதிரி இருக்கிற கடவுளுடைய காரியங்கள இந்த குழி மாதிரி இருக்கும் சின்ன மூலைகள்ல நீ ஊத்த பார்த்தா எப்படி? அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஓகே. இப்போ தேவனுடைய அறியப்படக்கூடாத ஞானத்தை சிருஷ்டிப்புல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு இந்த வசனத்த வாசிச்சோம். ஆமாங்க, இல்லையா? ஆமாங்க. இப்போ அ அவருடைய ஒம்னிஷியன்ஸ். ஒம்னி என்ற வார்த்தைனா சகலமும். அப்பன்னா எத்திசை. ஓகே. எத்திசை 360 டிகிரி. எப்பரிமாணம். ஓகே. எத்திசை எப்பரிமாணம் அந்த அறிவு வந்து அவருக்குள்ள இருக்குது. ஆமாங்க. அதே இது ஒம்னி பெர்சன்ஸ்னா என்ன? எங்கும் நிறைந்தவர், எங்கும் ஒரே இருப்பவர். நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறவர். ரைட்டா? ரைட்டுங்க. ஓகே. இப்போ நமக்கு வந்து 2 கண்கள் இருக்குது. இந்த 2 கண்களுடைய பார்வை வந்து எந்த அளவுக்கு இருக்கு? ஆ ஸ்ட்ரெய்ட் வியூ பார்த்தோம்னா ஓரளவுக்கு இதுவரைக்கும் தெரியுது அங்கிள். ம். 180 டிகிரி. 180 டிகிரீஸ் ரைட்டா? ம். இதே வந்து ஒரு கண் ஆயிடுச்சுன்னா? ஒரு கண் ஆயிருச்சுன்னா, இந்த இந்த ஆங்கிள் தான் தெரியுது அங்கிள். அப்ப 90 டிகிரீஸ். 90 டிகிரிஸ். அப்ப வந்து 2 கண்கள் இருக்கறனால 180 180. தெரியுது. அதே மாரி காது. காதும் வந்து நீ சொன்ன மாரி இந்த திசையில உள்ளவைகள், இந்த திசையில் உள்ளவைகள். ரைட்டா? ரைட் அங்கிள். அப்ப ஒரு காது இருந்தா, ஒரு திசை ஒரு மாத்திரம் திசம். தெரிய போகுது. அதே மாரி இப்போ தேவன் வந்து சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்பது எடுத்துக்காட்ட, இப்போ நீ வந்து சரவுண்ட் சவுண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஆ அந்த அளவுக்கு ஆடியோ பத்தி நாலேட்ஜ் இல்லங்க. இல்ல சாதாரணமா வீட்லலாம் சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும்ல. ஆமாங்க. ஹோம் நம்மள தியேட்டர். இப்ப நம்ம உட்கார்ந்து ஒரு பார்க்குறோம் அப்டின்னா, நம்மள சுத்திலும் இப்ப பின்னாடி பேசுற மாதிரி, ஆ. அந்த மாதிரிலாம் வரும். ம். அந்த மாரி கேட்கும். இப்போ வந்து இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்மோஸ். அட்மாஸ். ATMOS. ஓகே. அட்மோஸ்னா என்ன செய்யும்னா, முன்னாடி, சைட்ல, பின்னாடி, அப்புறம் மேல. மேலயும். மேலயும் ஒரு 10 ஸ்பீக்கர் வச்சிருப்பாப்புல. ஓகேங்க. அப்ப நீ உட்காந்து ஒரு திரைப்படத்த பார்க்குற. அந்த மாரி சவுண்டுல உருவாக்கனப்பட்ட ஒரு படத்த நீ பார்த்தன்னா, இப்போ ஒரு விமானம் பறந்து போற சீன் வருது. அது நிஜமாவே அந்த ருர்ருன்னு மேல உன் தலைக்கு மேல பறந்து போற மாரி ஒரு உணர்வு உண்டாக்கும். ஓகேங்க. இம்மர்சிவ் ஆடியோன்னு அதுக்கு பேரு. ஓகே. இம்மர்சிவ் ஆடியோ. ஆ. ஸோ எத்திசையிலயும் இந்த அட்மோஸ்னா எத்திசையிலும் 360 டிகிரிலயும் உனக்கு சவுண்ட் கேட்கிற மாரி. இந்த அட்மாஸ்பியர் தான் அப்டி சொல்றாங்களா? அட்மாஸ்பியர் தான் அட்மோஸ்ன்னு வருது. ஓகே. ஏன்னா அட்மாஸ்பியர் வந்து நம்மளை சுத்தி நம்மள எல்லா சுத்தி. இடத்துலயும் இருக்குது இல்லையா? ஆமாங்க. இப்ப இத விவரிச்சு காட்ட தான், அங்க பாரு வேதாகமத்துல கேருபீன்கள். கேருபீன்கள்ன்னு சொல்றது தவறு. கேருபீம். கேருபீம். சிங்குலர். சிங்கிள்னா கேருப். ஓ! சிங்கிள்னாலே கேருப். சிங்கிள் தான் கேருப். சிங்கிள்னா கேருப் இல்ல. ஓகே. சிங்கிள் தான் கேருப். ஓகே. கேருபீம் என்றால் 2க்கு மேல. ஓ! அப்ப கேருபின்கள்னு சொல்றது தவறு. ஓகே. ஏன்னா கேருபீமே பலன்மை ஆயிடுச்சு. ஓகேங்க. அது மாரி செராப் வந்து சிங்கிள். செராபிம் பலன்மை. பழமை. எலோஹி சிங்கிள். எலோஹிம் பலன்மை. ஓ! ஹிம்ன்னு வந்தாலே வந்து ஹிம்னு வந்தாலே பழமை. நம்ம கல்ன்னு தமிழ்ல சொல்ற ஆ மாதிரி. ஓகே. கரெக்ட். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுங்க. ஸோ சேராபீன்கள்னு சொல்றது தவறு. கேருபீன்கள் சொல்வது தவறு.
கெருப், கெருபீம். கெருபீம், செராப், செராபீம். செராபீம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுங்க. அப்ப வேதாகமம் சொல்லுது, இவர்களுக்கு கையில, தலையில சிறகுகள், முழுக்க கண்கள் இருக்குதுன்னு. அதே மாரி பரலோகத்தில இருக்கிற 4 ஜீவன்கள். அவங்களுக்கும் அதே மாரி வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில நம்ம வாசிக்கிறோம். ஆமாங்க. அதே மாரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர, இந்த கை, நகம் ஃபுல்லா கண்கள், சிறகுகள் உள்ளும் புறமும் கண்கள் இருக்குல்ல? இருக்குங்க. இது எத காட்டுது? எல்லா எத்திசையிலயும் அவங்க பார்க்குறவங்க. அட்மாஸ் எஃபெக்ட். இப்ப இப்ப நமக்கு வந்து இந்த ஒரு கண்ணுல பார்க்குறோம். இந்த 2 கண்கள் பார்க்குற ஒரு காட்சிய, இந்த பிரெயின் அத ப்ராசஸ் பண்ணி ஒரே காட்சிய காட்டுதுல்ல? ஆமாங்க. அதே மாரி இந்த இந்த ஜீவன்கள் இப்ப 360 டிகிரில ஒரே நேரத்தில பார்த்துட்டு, அவங்க அறிவு வந்து அவங்களுக்கு ஒரு காட்சிய காட்டுது. ஓகேங்க. ஒரு காட்சிய காட்டுச்சுன்னா, அப்பன்னா எத்திசையிலும் அவங்க அத பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி அவங்களுக்கு தெரியும். எல்லா திசையிலயும். இது உனக்கு புரியுதா? அ சிற்றறிவுக்கு அது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் ஆ இருக்கு. இதுதான் சரியான பதில். நீ மாத்திரம் புரியும்ன்னு சொல்லியிருந்தேன்னா, அது உலக மகா பொய்யா இருந்திருக்கும். ஆமாங்க. எனக்கு தெரியல. இது நம்மள இல்ல இது நமக்கு புரியாது. அது எப்படி ஏன்னா நம்மளுடைய அறிவு வந்து குறைஞ்ச அறிவு. இத நீ கற்பனை பண்ணி பார்த்தாலும் நம்மளால நமக்கு அது புரியாது. தலைவர் அறிவால் வேணா ஓகே. அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆமாங்க. ஆனா நம்ம ஆவியில இத உணரலாம். ஓ! சரிங்க. இதே நீ இப்ப நம்ம வந்து பாவத்துக்குட்பட்டு இருக்கிறபடினால, அத ஆராயக்கூடிய ஞானம் இப்ப நமக்கு இல்ல. ஆனா நமது ஆவியோ கிறிஸ்துவுக்குடன் இருக்கிறபடினால், அதுக்கு அதான் அந்த ஆற்றல் உண்டு. ஓகே. இப்ப இது புரிஞ்சுச்சா? இப்ப புரியுது. ஆ சரீரத்துக்கு வந்து அந்த மாதிரி இது இல்ல. இல்ல. ஆவிக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆ இப்ப ஏன்னா இப்ப பாரு, சர்வ சிருஷ்டிப்பும் கர்ப்ப வேதனைப்படுது. இந்த பாவ கட்டுலருந்து விடுதலை அடைவதற்கு கர்ப்ப வேதனைப்படுது. ஆமாங்க. அப்ப சர்வ சிருஷ்டிப்புன்னா, நம்மளும் அதுல சம்மந்தப்பட்டுருக்கோம்ல. ஆமாங்க. ஏன் இந்த மாம்ச மேனி, உயிர்த்தெழுதல் மேனிய அடையணும்? ஏன்னா இது இன்னும் இந்த பாவத்துக்கு கட்பட்டது. பாவம் செய்ற ஆத்துமா, அதாவது எப்போ ஆதாம் பாவம் செய்றாரோ, அன்னைக்கு நீ சாகவே சாவாய்ன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆமாங்க. ஆனா இப்ப நம்ம மீட்கப்பட்டுட்டா, அப்ப நம்ம சாவக்கூடாதுல்ல? சாகக்கூடாது. ஆனா சாகுறோமா இல்லையா? சாகும். அப்பன்னா இந்த மாம்சத்துக்கு இன்னும் அந்த முழு ரட்சிப்பு இன்னும் வரல. ஆவிக்கு கிடைச்சிருச்சு. மாம்சத்துக்கு ஆவிக்கு கிடைக்கல. கிடைச்சிருச்சு. ஆனா ஆத்துமா இன்னும் கிடைக்கல. அதனால தான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். கர்த்தர் சொல்றாரு. ஓகே. அப்ப அந்த ஆத்துமாவும் மறுபிறவி எடுக்கணும். ஆத்துமா மறுபிறவி எடுக்கிறது தான் பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல எழுதியிருக்குது. ஓகே. 3வது இந்த சரீரம். இது வந்து புதுப்பிக்கப்படணும். இது எப்ப நடக்கும்? 2ஆம் வருகையில. ஆமா. இந்த 2ஆம் வருகையில தான் இந்த மேனி வந்து பரலோகத்துக்கு ஒத்த மேனிக்கு ஒரு க்ஷணப்பொழுதுல மாறப்போகிறது. மறுரூபமாயிரும். ஆ அந்த நிலைய அடையும் பொழுது நமக்கும் இதே திறமை உண்டாகும். ஓகே. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அறிந்து கொள்வது, ஒரு க்ஷணத்துல ஒரு க்ஷணம்னா ஒரு செகண்டுக்கும் குறைவான ஒரு டைம். சகலத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல். ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஆ வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸா தான் எல்லாம் பண்றாங்கன்ற மாரி தோணுதுங்க நீங்க சொல்லும்போது. ம். ஆ ஆவி ரட்சிக்கப்பட்டு அது ஆத்துமாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி, அப்ப இது 2ம் ரட்சிக்கப்படும்போது தான் மீட்கப்படும்போது தான் சரீரம் வந்து மறுரூபமாகும். ம். ஆனா இப்ப உலக பிரகாரமா இருக்கிறவங்க வந்து சரீரத்த வந்து ஆ. சூப்பர் லாங்ஜிவிட்டி ம். அப்புறம் வந்து மரிக்காம இருக்கிறது, ஏஜிங் ஆகாம இருக்கிறது, அ எல்லா டெக்னாலஜி மூலியமா சகலத்தையும் அறியறது, அந்த விஆர், ஏஆர் கிளாஸு அப்புறம் இந்த சிப்பெல்லாம் போட்டு இன்டர்நெட் மூலியமா எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளணும்னு பார்க்குறாங்க. ம். ஆனா ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ்ல வந்தா தான் அது ஆகுன்றது இப்பதான் புரியுது. அவங்க அப்படி கடைபிடிச்சாங்கன்னா, அதுதான் பெர்ஃபெக்ட்டுன்னு தோணுதுங்க. நீங்க சொல்லும்போது.
ஒரு மனுஷன் ஆண்டவர்ட்ட ஊக்கமா ஜெபம் பண்ணான். சாகா வரம். ஓகே. ம். ஊக்கமா ஜெபம் பண்ணி பல நாட்கள், பல மாதங்கள் கடுந்தவம். அப்புறம் இவனுடைய தவத்த தேவன் பார்த்து, அவனுக்கு அந்த வரத்த குடுத்துட்டார். ஓ! சாகா வரத்த. ஓ! சரிங்க. ஏன்னா, ஸோ அவன் பிள்ளைகள் வளர்ந்து, அவங்க கல்யாணம் ஆகி, அவங்களுடைய பிள்ளைகள் அப்ப இவனுடைய பேரன், கொள்ளு பேரன், கொள்ளு பேரன், கொள்ளாத பேரன், எல்லா பேரனையும் வரிசையா பார்த்துட்டு வரான். எல்லாரும் வயசாகி சாகுறாங்க, இவன தவிர. அப்ப இவனுக்கு வந்து ஒரு 200, 300 வருஷங்கள் ஆகுது. அதே நேரத்தில வந்து ரொம்ப சூம்பி போய் படுக்கையா விழுந்து கிடக்குறான். வயசு வந்து 200, 300 ஆச்சு. என்ன? ஓகே. அப்படியே பெலனெல்லாம் குன்றி போயி, பெலனற்றவனாக படுத்திருக்கிறான். ஆனா சாக முடியாது. சாகா வரம் சாகா தான் வரம். பெற்றுட்டான்ல. ஆமா. அப்போ ஒரு நாள் ரொம்ப பலவீனமான சோர்ந்து போயிருக்க நேரத்தில எலும்பு தோலுமாயிட்டான் வேற. ஆண்டவர்ட்ட புலம்பி அழ ஆரம்பிச்சுட்டான். "ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை? எனக்கு எப்போ இப்ப என்ன தெரியுமா கேட்டான்? எனக்கு எப்போ சாவு வரும்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு சாவு வேணும். எப்போ என் சாவு வரப்போகுது? அப்படின்னு கேட்டுருந்தான். அப்ப தேவன் வந்து சொன்னாராம், "நீ என்ன கேட்ட? சாகா வரம் தானே கேட்ட? நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும்னு கேட்டியா? சாகா வரம் கேட்டேன். உனக்கு நான் சாகா வரம் குடுத்துட்டேன். இப்ப நீ வந்து சோர்வற்று போயி, பலன் குன்றி போயிருக்கிறதெல்லாம் இயற்கை. நீ அதெல்லாம் கேட்கலல்ல?" அந்த மாரி தான் இவங்கலாம் என்னத்தான் ஆன்டி ஏஜிங்கு, ஆன்டி விரிங்கிள்லு என்ன கிரீம போட்டு என்னென்னலாம் பண்ணாலும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பன்னியின் இருதயத்த எடுத்து வைக்கிறாங்க. அது கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாங்க. பன்னியின் இருதயம், பஃபூன் இருதயம். ஓ! அது கேள்விப்பட்டதில்ல. ஆமா. பஃபூன் இருதயம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கிறானுங்க. சரி, அந்த பன்னியின் இருதயம் இன்னும் எத்தன வருஷம் உன்ன வாழ வைக்க முடியும்? அது சீக்கிரமா இதாயிரும் அங்கிள். ஆ. அப்புறம் அடுத்து இன்னொரு பன்னி எடுத்து வைப்பானுங்களா? இப்படின்னு அவன் இப்படி போயிட்டே இருந்தான்னா, எப்படி ஆகப்போது? ஒரு கட்டத்துல அது நிக்கணுன்றது நின்னு தான் ஆகும். ரைட்டா? ஸோ, அது வந்து நம்ம கையில கிடையாது. அப்படி இருக்கும் பட்சையில ஸ் நித்தியானந்தர் எப்படி நீ புரிஞ்சு கொள்ள முடியும்? முடியாது. முடியாதுங்க. இல்லையா? ஸோ, அவர் தேவன் வந்து எல்லாம் அறிந்தவர். ஒரு முக்கியமான வசனம் இதுக்கு சொன்னேனே போன வாரம். ஞாபகம் இருக்குதா? இந்த எழுதியிருக்கேங்க. ஏசாயா ஏசாயா புஸ்தகம். 46:10. கரெக்ட்டு. என்ன சொல்லுது? அந்தத்தில் உள்ளவைகளை ம். ஆதி முதற்கொண்டும், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் ம். அறிவிக்கிறேன். ம். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று ம். சொல்லி. ஸோ, கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன படிச்சோமோ, அதோடைய அடுத்த கட்டம் பார்ட் 2 ஓகேங்க. தான் இன்னையிலருந்து இன்னொரு 2, 3 வாரங்கள் நம்ம பார்க்க போகின்றோம். சரிங்க அங்கிள். ஏன்? ஏன்னா இத குறித்து ஒரு அஸ்திவாரம் போடுவது மிக, மிக அவசியம். சரிங்க. ஏன்னா இத கரெக்ட்டா புரிஞ்சா தான், நாளைக்கு உரைக்கப்பட போகும் தீர்க்க தரிசனங்கள், அது எப்படி சாத்தியம் என்று நமக்கு அது விளங்கும். அது மேல ஒரு நம்பிக்கை வைக்க முடியும். ஓகே அங்கிள். ரைட்டா? ரைட் அங்கிள். ஸோ, எல்லாம் அறிந்தவர் தேவன். இந்த எல்லாம் அறிந்த தேவனுடைய அந்த நாலெட்ஜ், அவருடைய விஸ்டம், ஞானம், அறிவு. அவருக்கு சகலமும் தெரியும். ரைட்டா? ரைட் அங்கிள். அதை எப்படி நம்ம வந்து விளக்கிச் சொல்லலாம் என்றால், தேவன் முதலாவதாக தேவன் தன்னையே முழுமையாக அறிந்திருக்கிறார். ஓ! இப்ப ஆ, இப்ப எனக்கே வந்து என்ன பத்தி எனக்கே ஃபுல்லா தெரியாதுங்க. ஆ, அப்படின்ற பட்சத்துல அப்பதான் இந்த விழுகை எல்லாம் வருது. சரி. இப்ப நீ திருமணம் பண்ணி எத்தன வருஷம் ஆச்சு? திருமணமாகி 10 வருடம் ஆகுது. உன் உன் மனைவிய உள்ளும், புறமும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுகிட்டு வரேன் அங்கிள். ம். அதே மாரி உன் மனைவி உன்ன பார்த்து, எனக்கு அவள பத்தி நல்லா தெரியுமே! சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ம். அதே மாரி உன் பிள்ளைங்க, இன்னைக்கு இப்படி இருக்காங்க. நாளைக்கு வேற எதுனா மாறலாம். எனக்கு என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஆனா தேவன் பாரு, தன்னையே
முழுமையாக நன்கு அறிந்தவர். ஓகே. காட் ஃபுல்லி நோஸ் ஹிம்செல்ஃப். தன்னை குறித்து நல்லா அறிந்திருக்கிறவர். அப்படின்னா என்ன அங்கிள்? இப்போ எவன் ஒருத்தன், நான் ஒரு நல்ல அழகான வசனம் சொல்றேன். எவன் ஒருத்தன் நிற்கிறான் என்று நினைக்கிறானோ, ஜாக்கிரதையாரு, நீயும் விழுந்து போக முடியும். ஆமாங்க. இருக்குல்ல? இருக்குங்க. அப்ப நான் நிப்பேன், நான் விழவே மாட்டேன்னு நீ எப்படி உனக்கு தெரியும் நீ விழ மாட்டாயின்னு? ஒரு சூழ்நிலை வருது, உன்னால விழ முடியும் அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. ஆமாங்க. அப்பனா உன்னை பத்தி உனக்கே தெரியலல்ல? பேதுரு ஐயா கூட அப்படிதான் ஆ. சொன்னாரு. அப்ப உன்னை பத்தி தெரியலன்னு தானே உனக்கு அர்த்தம். ஆமாங்க. ஆனா தேவனோ தன்னை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். ஓகே. அவர் மாறாதவர். பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல. தன்னை குறித்து சொல்றார்ல, ஆமாங்க. நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படி, என்ன அப்படின்னு. அதுதான் அவரை குறித்து அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதெல்லாம் படிக்கும்போது என்னோட கேரக்டர் சுபாவத்தை வச்சு அவரோட கேரக்டர் பார்க்கும்போது அவ்வளோக்கு பெருசா தெரியலங்க. நீங்க சொல்லும்போது தான் கர்த்தர் நம்மளை காட்டிலும் எவ்வளோ மடங்கு வேறுபட்டவரா இருக்கிறாரு. என்னைக்குமே ஒரு காரியம் நல்லா அறிந்துக்கோ, உன்னை வச்சு நீ தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஓகே. அவர் மூலமாகத்தான் அவரை அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய. ம். ஆனா நமக்கும் தேவனுக்கு ஒரு பாலம் ஒண்ணு இருக்குது. ஓ! அப்படிங்களா? ஆமா. அந்த பாலம் தான் பரிசுத்த ஆவியானவர். ஓகே. அவர் மூலமாக அறிந்து கொள்வது. இன்னொரு பாலம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆ. ஏன்னா அவர் அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் தான் அந்த பாலத்தை உண்டாக்கி, இப்ப நம் தேவன் கிட்ட வருவதும், தேவனை பார்ப்பதும், தேவனை அறிந்து கொள்வதற்கும் ஒரு வழி வாசல் திறக்கப்பட்டாச்சு. ஓகே. ரைட்டா? ஸோ முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட், தேவன் தன்னையே முழுமையாக அறிந்திருக்கிறார். ஓகேங்க. இது முதலாவது காரியம். 2வது, உண்மையானதும் சத்தியமான அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உண்மையானது, அதாவது ஆக்சுவலா இருக்கிறது. அப்புறம் சாத்தியமானது, பாசிபிள். புரியுதா இந்த 2 வார்த்தை? ஆக்சுவல் காரியங்கள், பாசிபிள் காரியங்கள். உண்மையானது, சாத்தியமானது. சாத்தியமானதையும் அறிந்திருக்கிறார். இதுக்கு ஒரு நல்ல வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாரு, ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார். அப்பதான் அப்ப நம்ம சற்று முன்பு சொன்னது, தேவன் தன்னை குறித்து முழுமையாக அறிந்திருக்கிறார். ஓகே. அடுத்து, மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாத்தியா? கரெக்ட் ஆயிடுச்சா? கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஆவியானவர் ஒருத்தருக்கு தான் தேவனை குறித்து நன்கு அறிந்திருக்கும். அப்ப ஆவியானவர் உதவி இல்லாம தேவனை அறிந்து கொள்ளணும்ன்றது கூடாத சாத்தியமே காரியம். கிடையாது. ஆல் ரைட், இன்னைக்கு நேரமாச்சு. ஸோ இவைகளை குறித்து தியானம் பண்ணுங்க. சரிங்க uncle. அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். ஓகே. மாரநாதா. மாரநாதா. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 7358122777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.